ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ குருப்யோ குருப்யோ நமஹ. நமஹ. ஹரி ஹரி ஓம். ஓம். நமஸ்காரம். SVKRT சேனல் அன்பர்களுக்கு அநேக கோட்டி நமஸ்காரம். நம் செல்வ விநாயகர் கல்யாணராமர் ஆலய அர்ச்சகர் தினேஷ் ஐயர் நம்ம ஆலயத்துல இந்த யூடியூப் சேனல் மூலியமா இந்த வாராகி பக்தர்கள் எப்படிலாம் வழிபடணும், வாராகி எப்படி அவதரிச்சா, அதை பத்திலாம் சேனல்ல சொல்லிட்டு இருந்தா மதிப்புக்குரிய நம்ம பிரம்மஸ்ரீ கோகுல் ஜோதிடர். இப்போ அதுல போன வாட்டி நம்ம பார்த்ததுல செய்வினை இருந்தா என்ன அறிகுறி தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல ரொம்ப அற்புதமா பேசிக்கா நமக்கு கண்ணில் தென்பட வேண்டிய முதல் விஷயம் அந்த விளக்கேத்துற பரிகாரத்தை சொன்னார். ஏன்னா விளக்கு ஏத்தலைன்னா அந்த வீட்டுல நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத, நெகட்டிவ் இருக்குன்றத தெளிவா சொன்னா. ஆனா அதுல இப்போ ரெண்டாவது இந்த பதிவு போடுறதுக்கு காரணமே, அந்த வீடியோவை பார்த்து நூற்றுக்கணக்கான பேர் ஃபோன் போட்டு வீட்டுல விளக்கேத்தின்னு இருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கவலை, மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கு, அதுக்கு ஏதாவது செய்வன இருக்குமோன்னு எங்க வீட்டுல படுறது, அதுக்கு என்ன பண்றது, வேற என்னெல்லாம் அறிகுறி இருக்கு அப்படின்னு பக்தர்கள் கேட்கறா. கோவிலுக்கு வர பக்தர்களும் கேட்கறா. அதுக்கு இப்ப விளக்கு ஏத்துறாளாம். ஏத்தும் போதும் அவளுக்கு பார்த்தேன்னா வீட்டுல மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாளாம், ஏதோ ஒரு டிப்ரெஸ் ஆகுறா. அதுக்கு வேற ஏதாவது நம்ம மூலியமா ப்ரெடிக்ஷன் சொன்னா எங்க நம்ம சேனல்ல வர பக்தர்களுக்கும் கோயில் வர பக்தர்களுக்கும் பயனடைவா. அதனால சிரமம் பார்க்காம அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் இல்ல வேற என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்ன்றத நீங்க சொல்லணும் சேனலுக்கு, மக்களுக்கு. அவசியமா சொல்றேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அண்ணா சொன்ன மாதிரி போன வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய யூடியூப் மூலியமாக நிறைய ஜனங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே ரீதியா நிறைய கேள்விகளும் இவர் கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பர்சனலாவும் சரி, கோவிலுக்கு வந்தும் சரி. ஸோ அதை பத்தின ஒரு வீடியோவா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணதுதான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி விளக்கு ஏத்துறதை தாண்டி நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கறத மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பர்சனலா கேட்டிருந்தாங்க. ஆமா, அது இருக்கு. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய பணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கோடி ரூபாய் பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முன்பணம் போட்டா தானே நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ அந்த 10 கோடிக்கு தகுந்த மாதிரியான முன்பணத்தை தான் நம்ம போட முடியும். இப்போ நமக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கடல் அளவுல இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஒரு 100 ml தண்ணிய தீர்த்தமா நினைச்சு குடிச்சுட்டா கடவுள் நமக்கு சரி பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான், சாத்தியம் இல்லை. ஸோ இதுல பரிகாரத்துல நிறைய விதமான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல ஸ்டார்டிங் பேசிக் லெவல் அப்படிங்கிறது விளக்கு ஏத்துற பரிகாரம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது ஆலயத்துக்கு போகிறது. ஆலயத்துல ரொம்ப விசேஷமா அந்த சுவாமியோட யந்திரத்துல ஜபங்கள், பூஜைகள், ஹோமங்கள்லாம் செஞ்சு அந்த இடத்துல அந்த சிலைக்கு அஷ்டமந்திரம் சமர்ப்பணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அவங்களுக்கு அவ்வளவு உபச்சாரம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சக்தியை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த மந்திர சப்தத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி. ஸோ அதனாலதான் பொதுவா நம்மளுடைய முன்னோர்கள் ஆலயத்துக்கு போங்க, இல்லைன்னா ஆத்திலே அந்த சுவாமியை கூப்பிட்டு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஸோ நம்மளுடைய உபதிரவங்களுக்கு தகுந்த மாதிரியான பிராயசித்தங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம அனுபவிக்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது விளக்கு ஏத்துறது நம்ம போன வீடியோல பார்த்தோம். அடுத்த லெவல் அப்படிங்கிறது நம்ம ஆலயத்துக்கு போகிறது, அந்த ஆலயத்துல அந்த சுவாமிக்காக நம்ம பணிவிடை செய்யறது, இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச யதாசக்தியான ஒரு தட்சணையை அங்க இருக்கிற அர்ச்சகர்களுக்கோ இல்லைன்னா கோவிலுக்கோ கொடுக்கறது. எதனால அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுக்கணும், பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த காலத்துல பொதுவா எல்லாருமே அனுஷ்டானம் அப்படிங்கிறது காமன். எல்லாருமே திரிகால சந்தியாவந்தனம், சந்தியா உபதேசம், இது மாதிரி எல்லாமே எடுத்து காயத்ரி உபதேசம் எடுத்து நித்தபடி அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. அந்த மாதிரியான ஒரு பிராமணனுக்கு போயிட்டு நம்மளுடைய ப்ராப்ளத்தை சொல்லி அவங்களுக்கு நம்ம தட்சணையா கொடுத்தோம், அந்த தட்சணையை அவங்க பர்சனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பலன் நம்ம அனுபவிப்போமா. அதுதான் சாஸ்திரம். ஏன்னா அவங்க சுவாமிக்காக திரிகாலமா அவங்களை அர்ப்பணிச்சு பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் பிராமணர்களுக்கு இது கொடுக்கணும், கொடுத்து பண்ணணும் இது அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன். இப்போ நிறைய பாலிடிக்ஸ் வந்துருச்சு, அதை பத்தி நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பேச வேணாம். அது நம்மளுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுனால அங்க ஒரு ஸ்ரத்த, அங்க ஒரு பக்தி, அங்க ஒரு மந்திர சப்தம் அப்படிங்கிறது ஒழுங்கா இல்லாம போயிடுது. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் நம்ம நிறைய ஜனங்கள் சந்திச்சு இருக்கோம். அதுக்கு காரணம் அதுதான். ஸோ இப்போ அடுத்த லெவல்ல
வாண்டடா நம்மளை பார்த்து நமக்குன்னு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வரும் அது. இப்ப நம்ம கோடீஸ்வரங்களா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் நம்ம அனுபவிப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு பிக்ஷை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கோம்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான பாபம் தான் நமக்கு வந்து சேரும். அதுக்கு தகுந்த உபத்திரவத்தை தான் நம்ம அனுபவிப்போம். ஆனா அது நம்ம சக்திக்கு அதீதமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுறது. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்க கயிறை கட்டுறது, அதே மாதிரி அம்பால வந்து ஒரு 8 பிரதட்சணமாவது மினிமம் பண்ணணும். அது வாராகி அம்பாளுக்கு வந்து மினிமம் வந்து 8 இல்லைன்னா வந்து 9. அது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நவதுர்கா அப்படின்னு சொல்லுவா. 9 விதமான துர்க்கைகள், 7 விதமான கன்னிகள், சப்த கன்னி அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம பஞ்சமி அன்னைக்குதான் வந்து வாராகி அம்பாள் வந்து வந்த நாள் அப்படின்றதுனால 5 தடவை இது மாதிரி கணக்கு இருக்கு. பட் ஆனா 8 அப்படிங்கிறது வந்து அந்த பிராணத்துல இருக்கிற உபதிரவங்களை சரி பண்ணக்கூடிய நம்பர் 8. ஓகேங்களா? அதே மாதிரி ஜோசிய ரீதியாக பாத்தீங்க அப்படின்னாலும் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானமா வந்து பார்க்கப்படுறது. அவ்வளோ முக்கியமான ஒரு நம்பர் 8. அதனாலதான் மினிமம் இந்த மாதிரியான அம்பாளுக்கு வந்து நம்ம 8 பிரதட்சணை பண்றது, 8 தடவை வந்து 8 வாரம் வர்றது, ஆமா வேண்டிட்டு வர்றது. இல்லையா சில ஆலயத்துல எல்லாம் வந்து ரெகுலராவே வந்து ஹோமங்கள் பூஜைகள் அந்த கோவில்ல அந்த சுவாமிக்காக பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி 8 வாரங்கள் மினிமம். நீங்க எவ்வளவு வாரம் வேணா கொடுத்துக்கலாம், எல்லா வருஷமும் கொடுக்கலாம். நம்மளுடைய பிராணம் இருக்கிற பர்யந்தம் கூட அது கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மினிமம் அந்த 8 வாரமாவது நம்ம அதுல தொடர்ச்சியா எந்த விக்னம் இல்லாம வரணும். ஆமா, தொடர்ச்சியா நம்ம அந்த 8ங்கிறத நம்ம கிராஸ் பண்ணும் போதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நமக்கு கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ சின்ன சின்ன பிரச்சனை, விலைக்கு ஏத்தணும் வெளியே போயிடும் அப்படிங்கறது போன வீட்டுல நம்ம சொல்லிட்டோம். அது நிறைய பேருக்கு அது கரெக்ட், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. சில பேர் என்ன கேட்டிருக்காங்க, அதையும் தாண்டி வந்து இல்ல எனக்கு விலைக்கு ஏத்தியும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மனக்கவலைகள் இருக்கே அப்படின்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதீதமான லெவல்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவலான பூஜை, நெக்ஸ்ட் லெவலான பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கிட்டாதான் உங்களால அந்த துஷ்ட சக்தியா உங்க வீட்டை விட்டோ உங்களை விட்டோ அது வெளியே நகர்த்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆஸ்லேஷனா இருப்பாங்க. இப்போ அஷ்டமி, பௌர்ணமி, அதுக்கப்புறமா அமாவாசை, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம வாரம், இல்ல நித்திய பிரகாரம் வரக்கூடிய ராகு கால யமகண்டம், சனி ஹோர, செவ்வாய் ஹோர, சூரிய ஹோர, இந்த மாதிரியான நாட்கள், இந்த மாதிரியான நேரத்துலலாம் வந்து அவங்க ரொம்ப அவங்களுடைய எனர்ஜியை தாண்டி ஏதோ ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள இறங்குன மாதிரி இருக்கும். அதுதான் துஷ்ட சக்தியோடைய பிரச்சனை. அதனாலதான் வந்து மனக்கவலை வர்றது, அவங்களுடைய உத்தியோகத்துல பிரச்சனை கொடுக்கறது, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையுமே இந்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான டைம்ல ஸ்பெசிபிக்கான நாள்ல தான் நடக்கும். நீங்களே அது நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நீங்க ரிவ்யூ பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு, அது ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய பிரச்சனை வந்து நமக்கே தெரியும். போன வாரம் நீ சண்டை போட்டியே, போன மாசம் நீ என்ன அடிச்சியே, இதெல்லாம் நம்ம அழகா எடுத்து வச்சிருப்போம். அது என்ன நாள் என்ன டைம் அப்படிங்கிறது நீங்களே உட்கார்ந்த மாதிரி போன்லயே இப்பெல்லாம் வந்துருச்சு டிஜிட்டலா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது நிச்சயமா இந்த 3 ஹோரையில சனி செவ்வாய் சூரிய ஹோரையா இருக்கலாம், இல்லைன்னா அஷ்டமி நவமி அசுப ஹோரையில தான் அதோட தாக்க வீரி அதிகமாகி நமக்கு ஒரு கிளேசத்தை உண்டாக்கி வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாம பண்றதுக்கு நிச்சயமா அது வந்து சந்திராஷ்டமமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து லக்னாஷ்டமமா இருக்கலாம். இந்த மாதிரியான நாள்ல எல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாம நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப மூஸ்விங் ஆகும். சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை அந்த நேரத்துல நம்ம வந்து ஃபேஸ் பண்றோன்ற மாதிரி. இது நிவர்த்தி பண்றதுக்காக தான் கோவிலுக்கு போகிறது, வாராகி அம்பாலை பிரார்த்தனை பண்றது, வாராகி அம்பாளுக்காக நம்ம வந்து நம்மளை அர்ப்பணம் பண்ணி பூஜை பண்றது. பொதுவா இந்த அம்பாள் வந்து ரொம்ப உக்கிரமான தேவதை. இந்த உக்கிரமான தேவதையை நம்ம பிரார்த்தனை பண்றதுனால உக்கிரமான வீரியமான உபதிரவங்கள் நம்ம கூட இருந்தா அது நிவர்த்தி ஆயிடும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி சுவாமியை இந்த மாதிரியான பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்றதுக்கு ரீசன். நான் போன வார்த்தையே சொன்னேன் இல்லையா, ரகசியமான தேவதை அப்படின்னு. நம்மளுடைய உலகத்துக்கு, நம்மளுடைய லோகத்துக்கு எப்போ பிரச்சனை வருதோ அந்த நேரத்துல நான் வந்து ஜனங்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கல்பம். ஆனா ராஜராஜ சோழன் அந்த ராஜாவே வந்து தஞ்சாவூர் கோவில்ல முதல் பிரதிஷ்டை பண்ணது வராகி அம்பாலை தான். அதுக்கப்புறமா தான் வந்து ஈஸ்வரரே அவர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணாராம். சோ அவ்வளோ சிறப்பு தன்மை கூடிய ஒரு தேவதை வந்து வாராகி அம்பாள். ஆனால் இவங்களுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலா பார்க்கப்படுற ஆராதனை அப்படிங்கிறது நம்மளே டைரக்டா சாமி கிட்ட நேர்ல போய் பேசணும், நேர்ல உட்கார்ந்து பேசணும். மினிமம் 8 நிமிஷம் உட்காரணும், 8 பிரதட்சணம் பண்ணணும், 8 விளக்கு ஏத்தணும், 8 சக்கரவள்ளி கிழங்கு கட்டணும். இது 8 வாரமோ தொடர்ந்து பண்ணணும். இதுல சொல்லும் போது என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா,
நம்ம கோவிலோட அம்பாலோட நாமதேயமே அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகி தான். Correct. அதுல ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. நீங்களும் எத்தனையோ க்ஷேத்திரத்துக்கு போயிருப்பீங்க, வாராகியை சந்திச்சிருக்கலாம். இங்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வாராகி கிட்ட வரும்போது? ரொம்பவே ஹம்சமான ஒரு தேவதை. நான் வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஜோசியம் கத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரியான சுவாமி எல்லாம் பார்த்தா ரொம்ப பயம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க பார்க்கிறதுக்கே ரொம்ப உக்கிரமா இருக்காங்களே, நமக்கு அவங்கள பூஜை பண்றதுனால, அவங்கள நம்ம ஜெபம் பண்றதுனால நம்மளுடைய ஃபேமிலியில பெரிய பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் எனக்கு இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் அது இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவளை நம்ம ஒழுங்கா பூஜை பண்ணல, அவளை நம்ம வந்து ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னாதான் அவளுக்கு கோவம் வந்துடும். இல்லைன்னா மத்தபடி அவ வந்து ஒரு குழந்தை மாதிரி. நமக்கு அவ சித்தி ஆயிட்டா அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் நமக்காக வந்து அவளை அர்ப்பணிச்சு நமக்காக அதை செஞ்சு கொடுத்துருவா. சொல்லும் போதே உடம்புலாம் சிலுக்கிறது. அது அவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு தேவதை அவ. எனக்கு அவங்களை பத்தி பேச பேச எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனந்தம். ஏன்னா அவ்வளோ ஒரு எனக்கு அந்த பயம் இருந்து அந்த பயம் விநாசனம் ஆகுறதுக்கு காரணம் இதுதான். அதுவும் நம்மளுடைய ஆலயத்துல வந்து அஷ்டபுஜமா நான் வந்து யூடியூப்ல வேற வேற சேனல்ஸ்ல வேற ஒரு கோவில்ல பார்த்திருக்கேன். நம்மளுடைய ஆலயத்துக்கு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது அஷ்டபுஜம் அப்படிங்கிறதே தெரியாது. நான் போர்டு கூட ஃபர்ஸ்ட் கவனிக்கல. பார்க்கும்போது கூட அலங்காரத்துல அன்னைக்கு 2 புஜங்கள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த சுவாமியை தொட்டு அர்ச்சனை பண்ற ஒரு 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 இது வந்து எனக்கு கிடைச்சது அந்த நேரத்துல. அப்போ நான் சுவாமியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அஷ்டபுஜம் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா தான் ஓகே, அப்போ எல்லா விதமான பிரச்சனைகளையும் விநாசனம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமா இந்த ஸ்தலம் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா தான் என்னால முடிஞ்ச ஒரு கைங்கரத்தை நானும் வார வாரம் வந்து அம்பால பூஜை பண்றது, தரிசனம் பண்றது, என்னால முடிஞ்ச 4 பேரை இங்க அனுப்புறது. அது அவளோட சக்தியை உங்க மூலியமா 4 பேருக்கு தெரிய வைக்கணுன்றதா பகவான் உங்களை இங்க வர வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம கூப்பிட்டு வரல, சங்கல்பம் பண்ணி நீங்க தானா இங்க வந்தது அம்பாள் ஆக்ஞையா இருக்கும். இது சத்தியம். ஏன்னா நம்ம ஒருத்தர் அம்பாளை பத்தி சொல்லணும், யாருன்னா போய் கூப்பிடணும், வாங்க நம்ம அம்மனை பத்தி சொல்லுங்க. இங்க நம்ம அதை யோசிக்கவே இல்லை. நீங்க அம்பாளை வர வச்சிருக்கா. அதுல வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா. ஏன்னா நம்மளுடைய நான் வந்து பர்சனலா சொல்றேன், நானும் என்னுடைய ஃபேமிலியில நிறைய இது மாதிரியான உபத்திரவங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். செய்வினைகள் இதெல்லாம் நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இது எப்படி நான் வெளியே வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ எனக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு இப்போ சொன்னா கூட அப்படியே கண்ணுல தண்ணி தேங்கும். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். திடீர்னு வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் டைம்ல வந்து வாராகி அம்பாளை பத்தி, இல்லைன்னா ராஜராஜேஸ்வரி அம்பாளை பத்தி, லலிதா சஹஸ்ரம் நம்ம கேட்கறது, இந்த மாதிரி இந்த ஸ்ரீ வித்யா உபாசகத்தை பத்தியே, சப்த கன்னியாகளை பத்தியே வந்து என்னுடைய காதுல வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. நான் போற பூஜைகள், நான் போற ஜபங்கள், நான் போற ஹோமங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த சுவாமிகளை நானே வந்து பூஜை பண்ற மாதிரியான ஒரு அமைப்பை வந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, நீ ஏன் என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு. அது வரைக்கும் நான் வாராகி அம்பெல்லாம் நம்பினதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அன்னைக்கு அவளை நம்பினது, அன்னைக்கு நான் அவளை தொட்டது, இன்னைக்கு இந்த இடத்துல வந்து என்னை உட்கார வச்சிருக்கா. இது வந்து என்னதான் மற்றவங்க சொல்லிக்கிட்டோம், இது வந்து மார்க்கெட்டிங், நம்ம கடவுளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு லோக க்ஷேமத்துக்காக. மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது. உண்மையான அவளுடைய சக்தியை நம்ம வந்து நம்ம மூலியமா 4 ஜனங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ. சோ நீங்க யாரும் பயப்பட வேணாம். செய்வினைகள், இந்த மாதிரியான கோளாறுகள், இது எல்லாமே வந்து இருக்கிறது உண்மை. ஆனா அது விநாசனம் பண்ணக்கூடிய சக்தி வாராகி அம்பாளுக்கு ரொம்பவே அதீதமான அளவுல இருக்கு. அதுல முதல் அளவுல இருக்கிறது விளக்கு பரிகாரம், 2வது அளவுல இருக்கிறது இந்த மாதிரி நம்ம டைரக்டா சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்றது, அந்த சுவாமிக்கு வந்து நம்ம கைங்கரியம் பண்றது, அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், ஹோமங்கள் பண்றதுங்கிறது அடுத்த லெவல் ஆஃப் பரிகாரமா பார்க்கப்படுறது. இது பண்றதுனால நிச்சயமா நமக்கு அந்த செய்வனைகள் நம்மளை விட்டு ஓடிவிடும், இல்ல அது போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் வந்து நமக்கு வந்து தென்படும். அந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு இடம். இப்ப நீங்க இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் வாராகி வந்து அவதாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால இதுக்காக நம்ம ஸ்பெசிபிக்கா இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து இப்போ வந்து ஆலயங்கள் வர ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வாராகி அம்பாளை பிரார்த்தனை பண்ணாலே போதும். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆலயத்துல வந்து போயிட்டு தரிசனம் பண்ணாலே, இந்த மாதிரியான பூஜைகள், ஆராதனைகள் பண்ணாலே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுல பொதுவா இந்த ஆலயத்துல வந்து அஷ்டபூஜா சமேதமா இருக்கிற ஐஸ்வர்ய வாராகி அம்பாள் இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி பூஜா. அதனால நிச்சயமா இந்த ஒரு ஆலயத்திலயும் ஒரு பெரிய தாத்பரியம், பெரிய சக்தி அப்படிங்கிறது நானும் உணர்ந்திருக்கேன். இங்க வந்திருக்கிற ஜனங்களும் வந்து உணர்ந்திருக்காங்க. ஆனா நிச்சயமா நீங்க நம்மளுடைய ஆலயத்துக்கும் தாராளமா வரலாம். நாங்க வந்து கீழே வந்து ஆலய
அர்ச்சகருடைய நம்பர், டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளுடைய கோவிலுடைய லிங்க் லிங்க், அப்புறமா அட்ரஸ், அப்புறமா என்னுடைய பேரு, இந்த மாதிரியான விசேஷமான தகவல் எல்லாமே நம்ம தகவல் எல்லாமே வந்து இதுல தெரிவிக்கிறோம். அதனால நீங்க தாராளமா இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் மூலியமா எங்களை கேட்கலாம். இல்ல டேரக்டா எங்க கீழே தெரியுற நம்பர்ல நீங்க அணுக வச்சு எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே இந்த வாரத்துல செகண்ட் லெவல் ஆஃப் செய்வினையிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பரிகாரம், அற்புதமான பரிகாரம் கோவை போறது. இன்னும் மேலும் நிறைய பதிவுகளை போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. டைம்னா நிறைய பேர் அவதிப்படுற அவளுக்கு எத்த தின்னா பித்தம் தெளியும்ன்ற மக்களுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் உங்க மூலியமா நிறைய பேருக்கு போட்டோம். இன்னும் எளிய பரிகாரம் என்னென்ன இருக்கும் மேலும் நிறைய வீடியோல பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. தொடர்ந்து ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.